விவசாயத்திற்கு வயலில் நீர் பாய்ச்சறதுக்கு இப்போல்லாம் பம்பு செட்டு வச்சு நீர் இறைக்கிறாங்க. அந்த பம்பு செட்டுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வயலில் பாயுது. முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க. ஏற்றம் போட்டு தண்ணீர் இறைக்கிறது, ஜாடி பிடிச்சி தண்ணீர் இறைக்கிறது, கமலைன்னு ஒரு ஏற்றம் இருக்குது. அந்த கமலையால் தண்ணீர் இறைக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்து முறைங்க. இந்த சாமியார் கமலையை கொண்டு இவர் தண்ணீர் இறைப்பார். தண்ணீர் இறைக்கும் பொழுது அந்த கமலையானது கிணற்றிலிருந்து தண்ணீரை ஏந்தி கொண்டு வரும். அப்புறம் கவிழ்ந்து தண்ணீரானது கவிழ்ந்து அது வாய்க்கால் வழியாக வயலுக்கு போய் சேரும். இந்த மாதிரி கமலை மூலமாக தண்ணீர் இறைக்கும் பொழுது சில நேரங்களில் அப்படியே அந்த கமலையை விட்டுட்டு எங்கேயாவது போய் உட்காந்து சிவசிவான்னு அதாவது தியானத்தில் உட்காந்துருவார். போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கமலையானது எப்படி அந்தரத்தில் அப்படியே நிற்கிது? ஒன்று கிணத்துக்குள்ளார போய் விழணும், இல்லைன்னா வெளியில் இருக்கணும். அப்படி இல்லாமல் அப்படியே நிற்கிதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பலவிதமான சித்து வேலைகள், பலவிதமான சில தெய்வீக கலைகள் நிறைந்தவர் தாங்க அற்புத பேயன் சுவாமிகள் அப்படிங்கிற சுவாமிகள்ங்க. அவருக்கு என்னங்க பேயன் சுவாமிகள்னு பேருன்னு கேட்டிங்கன்னா, பேய் போல் அலைவார்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இருப்பார். காலையில், மாலையில், இரவில் ஒரு நேரத்திலோட அவரை நீங்கள் யாரும் தூங்கி பார்த்துருக்க முடியாது. தூங்காமலேயே இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அதனால தான் அவருக்கு பேயன் சுவாமிகள் அப்படின்னு பேருங்க. அதே மாதிரி ஊமையன் சுவாமிகள் அப்படின்னு இந்த சுவாமிகளுக்கு பேர் உண்டு. பேசவே மாட்டார், பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்லா பேசக்கூடியவர் தான், ஆனால் பேசவே மாட்டார். அதனால் நிறைய அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஊமையன் சுவாமிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நீண்ட தாடி அவருடைய தோற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பேயன் சுவாமிகள் அவருடைய தோற்றம் நீண்ட தாடி, அதுக்கடுத்து தலையில் பெரிய பெரிய ஜடாமுடி, ஜடை போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கை கால் விரல்கள்லாம் நீண்ட நகங்கள். ஒரு நாளும் அவர் குளித்து யாரும் பார்த்ததில்லை. ஆனால் கிட்ட போனால் துர்நாற்றமே இருக்காது, கம கமன்னு வாசனை வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பக்கத்தில் இருக்கலாமா அப்படின்னு தோணும். அதுதான் அந்த மகான்கள், சித்தர்கள் அந்த தவ வலிமையால் அவங்க உடம்பிலிருந்து ஒரு விதமான வாசனை வர ஆரம்பிக்கும். ஏன்னா எண்ணங்கள் எல்லாமே சுபிட்சமான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இறைவனை நோக்கி இருக்கிறதுனால தான் அவங்க உடல்லேருந்து எந்த விதமான ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் கமகமன் வாசனை வர்றது. அப்படி தான் இவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலும் அது மாதிரி தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்த சுவாமிகள் விவசாயம்தான் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது காடு மலையில் போய் உட்கார்ந்து நிறைய தவங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த சுவாமிகள் உணவு கேட்கவே மாட்டார், எப்பொழுதாவது சாப்பிடுவார். அவருக்கு என்றைக்காவது தோணும், வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை அது மாதிரி தோணும். அதுக்கடுத்தது இந்த சுவாமிகள் சங்கனாப்பேரி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த சங்கனாப்பேரி அப்படிங்கிற கிராமத்தில் தெற்கு புறத்தில் கோணமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் தான் நீண்ட நெடுங்காலமாக தவம் புரிஞ்சிருக்காங்க. எங்கே போனாங்கன்னு சில நேரம் தெரியாது, உட்கார்ந்து தவம் செய்துருப்பாங்க. பல வருடங்கள் உட்கார்ந்து தவம் செய்வாங்க. அதனால் இவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியெல்லாம் கிடச்சிது. அதனால தான் நோயுற்றவர்களுக்கெல்லாம் மூலிகைகள் கொடுத்து அவங்களெல்லாம் குணமாக்குவாங்க. யாராவது போனால் அப்படி போய் உட்கார்ந்த உடனே அப்படி பார்ப்பார், நாடி பிடிச்சி பார்ப்பார், என்ன நோய் இருக்குதுன்னு தெரியும். உடனே மடமடன்னு சில இலைகளை கொண்டு அரைச்சி குடிக்க சொல்லி கொடுப்பார். அவங்க சாப்பிடுவாங்க. பல நாட்கள் சாப்பிட்ட உடனே நோயெல்லாம் தீர்ந்துடும். அந்த மாதிரி பல நாட்கள் தவம் இருந்து கண்டுபிடித்த சில மூலிகைகள் அதெல்லாம் மக்களுக்காக நோயுற்றவர்கள் கொடுத்து அதை சரி பண்ணுவார், நோய்களை குணப்படுத்தி சரி பண்ணுவார். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு திடீர்னு இளநீரெல்லாம் கொண்டு போய் கொடுப்பார், குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சுவாமிகள் நிறைய சித்துகள் செய்திருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கும் பேயன் சுவாமிகள், ஊமையன் சுவாமிகள் சொல்லப்படுற இந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போய் உட்கார்ந்துட்டு அருள் பெறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தென்காசி மாவட்டம் புளியங்குடி கடையநல்லூர் வழித்தடத்தில், அதாவது சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரை தாண்டி போனீங்கன்னா சங்கனாப்பேரி அப்படின்னு ஒரு அருமையான கிராமம். அதில் ஸ்ரீதேவி பேச்சியம்மன் கொப்பு மாடசாமி திருக்கோவில்னு ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு தென்புறத்தில் மாட
போன்ற அமைப்பில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. பேயன் சுவாமிகள், ஊமையன் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுவாமிகளுடைய அந்த அவருடைய ஜீவசமாதியிலே சென்று நாம் கொஞ்சம் தியானம் செய்தோம்னா கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும், கர்ம நோய்கள் எல்லாமே விலகி நமக்கு ஆரோக்கியம் அழகு வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாளில் மகான்கள், யோகிகள், தவசிகளின் நல்லாசியால் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.